ஓம் முருகா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. எல்லாருக்கும் முதல்ல இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் தை திருநாளுக்கு சிறப்பு. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய தமிழர் திருநாளும் இருக்கு. ஸோ அதுதான் தைப்பூசம். இந்த தை திருநாள் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை நிச்சயமா முருகருக்கு உகந்த நாள், சிறப்பான நாள். அதனால இன்னைக்கு நம்ம இந்த தை திருநாளையொட்டி முருகருடைய மெசேஜையே நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அதுவும் 12 ராசிகளுக்கு. ஸோ மேஷம் டு மீனம் வரை இருக்கிற 12 ராசிகளுக்கும் முருகர் இந்த நன்னாளில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 12 ராசிக்கான டைம் ஸ்லாட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ராசிக்கு எந்த டைம் இருக்கோ அந்த டைமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே போயிடும். நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய முருகர் மெசேஜ் பார்க்கலாம். அடுத்து தைப்பூச திருநாளும் வருது. தைப்பூச திருநாளுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் நம்ம சேனலில் நிச்சயமாக வரும். ஸோ தைப்பூச விரதத்தை மேற்கொள்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்கு நானும் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பொங்கலுக்கு இந்த முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இந்த முருகர் மெசேஜை நீங்கள் வாழ்நாளில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இந்த மெசேஜ் செல்லுபடியாகும் அப்படின்னு கிடையாது. வாழ்நாளில் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மெசேஜை உங்களுக்கு முருகர் தரதான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு, முருகா எனக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுப்பா அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும். ஓம் ஆறுமுக நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்கலாம். நான் எப்போவுமே இங்கிலீஷ் சப்டைட்டில் கொடுத்துருவேன், ஓகேங்களா? நீங்கள் இவ இருக்கிறத கண்டுக்காதீங்க. உங்களுக்கான முருகர் மெசேஜ் 12 ராசிக்கும் நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ 1 by 1 ஒரு ராசிக்குமான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மேஷ ராசி. மேஷ ராசிக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மேஷம், உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இனிமே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. உங்களை விட்டு போன விஷயங்கள், இழந்த விஷயங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கூடுதலாக உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு, சரிங்களா? ஸோ உங்களுடைய பலமே உங்களுடைய கான்ஃபிடென்ட் தான், சரிங்களா? உங்களுடைய தைரியமான ஒரு போக்கு தான் உங்களுடைய பலமே. அந்த பலத்தை மெருகேற்றக்கூடிய வகையில் இன்னும் சில நல்ல சூழல்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ செய்கிற வேலையை ரொம்ப பேஷனேட்டாக, அதாவது ரொம்ப கவனமாக, ரொம்ப நேசித்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யணும். நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விதமான அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முருகர் உங்களுக்கு கொடுக்க காத்துட்ருக்காரு. அதனால் இழந்ததை பற்றியோ விட்டு போன விஷயங்களை பற்றியோ நீங்கள் இதுக்கு மேலே கவலைப்படாதீங்க. வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, சோகப்படுறீங்க, இதெல்லாம் இருக்குன்னா ஸோ இதெல்லாம் இனிமேல் நீங்கள் விட்டுணும் இதோட, சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இதுக்கப்புறம் நல்ல விதமான பிகினிங்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய அனுபவங்களை முருகர் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களுடைய பேஷனை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிங்க இதுக்கு மேலே, சரிங்களா? உங்களுடைய வேலை, உங்களுடைய அச்சீவ்மெண்ட், கோல், இலக்குகள், அதை சார்ந்து நீங்கள் இனிமேல் போக ஆரம்பிங்க. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானாகவே சேரும். அதை தவிர்த்து வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களை எதெல்லாம் காயப்படுத்துதோ, எதெல்லாம் சோகமாக்குதோ அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் ரொம்ப தூரமாக விலகிடுங்க அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்குது. ஸோ மேஷம், உங்களுக்கான மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ரிஷபம் ராசிக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபம், உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா,
உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல, திருமணம், காதல் வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்பட காத்துட்ருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் பெருசாக இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோன்னு இருப்பீங்க, ஏதாவது கிரியேட் பண்ணோன்னு இருப்பீங்க. சரிங்களா? புதுசாக ஏதாவது வந்து தொடங்கணும் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? அந்த விஷயங்கள்ல நீங்கள் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெயின் இதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு இத்தனை நாள். உங்களுடைய உறவு சார்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனை இருந்திருக்குன்னா அதை பற்றி இனிமேல் நீங்கள் மனசில் எதையும் வந்து வச்சுக்க வேண்டாம். அதை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் முருகர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்றாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன பர்பஸ், லைஃப் பர்பஸ் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, அதாவது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு யாருடைய ஒரு சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, தன் கையே தனக்கு உதவி. சரிங்களா? உங்களை மட்டும் ஒரு சப்போர்ட் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு முருகர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். அதனால் அந்த புதிய காரியங்களில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதில் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே முருகர் உங்களுக்கு கூட இருந்து நல்ல விதமாக நடத்தி கொடுப்பாரு அப்படின்றதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ ரிஷம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, உங்களுடைய பலம் என்னன்றது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. உங்கள் பலத்தை நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு புதிய சூழல், புதிய செயல்களை நீங்கள் நிச்சயமாக ஈடுபடணும். சமீப காலமாக இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் உங்கள் மனதில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஆனால் அதில் நம்மளுக்கு ஒரு முன்னறிவு இல்லையே, அனுபவம் சார்ந்த விஷயங்களாக அது இல்லையே, ரொம்ப நம்ம ஃபேமிலிக்கும் சரி, நம்மளுடைய சர்க்கியூம்ஸ்டன்ஸுக்கும் சரி, நம்மளுடைய சூழலுக்கும் சரி, இது ரொம்ப வந்து ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்கு, ஆனால் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் முருகர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அது மேலே தீவிரமான ஒரு ஆசையோ சரிங்க, தீவிரமான விருப்பங்களோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் அதை எடுத்து அதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால் அது முடியும்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் புதுசாக இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை செய்கிறதுக்கான வில் பவர் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பயணத்தை வந்து இனிதே தொடங்குங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய வந்து மெசேஜாக இருக்குது. ஸோ உங்களை நீங்களே நம்புங்க. முருகரை நம்பி அந்த காரியத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே முருகருடைய ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கிறீங்க. சரிங்களா? முருகர் உங்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றுவார். அதனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பயப்பட வேணாம். உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் புதிய காரியங்களில் ஈடுபடலாம். அதுவும் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ மிதுனம் உங்களுக்கான மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கடக ராசி. கடகம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆசைகள் நோக்கமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக அந்த உயர்ந்த இடம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஆனால் அதுக்கு ஒரு 2 விஷயம் ரொம்ப அவசியம். சரிங்களா? அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கரேஜ், தைரியம். சரிங்களா? தைரியம் அண்ட் இன்னொன்று தன்னம்பிக்கை. ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் இது வந்து தைரியம், தன்னம்பிக்கை இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் அப்படின்றது ஜென்ரலாக இந்த ராசியில் எல்லாருக்குமே அது பொதுவானது. ஆனால் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான். சமீப காலமாக அதை இழக்கிற மாதிரி இல்லை, அது உங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பய உணர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அது நீங்கள் கிடையாது. உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான ஒரு முழு பலமே. சரிங்களா? அதை தாண்டி வேற யாரும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், பலம் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குன்னா நீங்கள் எதை வேணால் சாதிக்க முடியும். அது உங்களால், அது நிச்சயமாக இந்த ராசியில் இருக்க உங்களால் அது கூடுதலாகவே இருக்கும் மற்றவங்களை விட. ஸோ அதை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பாசிட்டிவாக இருங்க. எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும். சரிங்களா? நல்ல விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணால் போதும். கெட்ட விஷயங்களை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ
பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்து நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, முருகரை வந்து நம்புங்க. அண்ட் நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி நிச்சயமாக மாறும். ஸோ இலக்கை வந்து பெரிய இலக்காக கூட வைங்க. போடுற ஏணியை வந்து வானம் பார்த்து போடணும்னு சொல்லுவாங்க, குறையை பார்த்து போடக்கூடாது. அந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தாராளமாக தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்கு. ஸோ கடகம், உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி உங்களுக்கான முருகர். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா? எதுக்காகவும் கலங்காதீங்க, எதையும் ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? கற்பனை பண்ணிட்டு அதிகமாக ஒரு விஷயத்த நீங்கள் கற்பனை பண்ணியே அது வந்து ஒரு நெகட்டிவ் தன்மை கூட உங்களால் கொண்டு போக முடியும். நல்லா நடக்கிறத கூட தப்பானத விஷயமா மாற்ற முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கற்பனை திறனை நல்லதாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கற்பனை திறன் உங்களுக்கு இருக்குன்னா அது ஒரு கிரியேட்டிவாக ஆர்டிஸ்ட் லைக் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு கற்பனை பண்ணி நல்லா போயிட்டு இருக்கிறத கூட ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ ரொம்ப நேரம் எங்கேயோ எதை பற்றியும் உட்காந்து யோசிக்க வேண்டாம். யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னா அதுல இருந்து டைவர்ட் ஆகணும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கான உதவிகள் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு. ஸோ அந்த உதவிகள் முருகர் உங்களுக்கு அதற்கான நபர்களை நிச்சயமா அனுப்புவார். அப்போ அந்த உதவிகள் வந்து கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்கள நம்பலாமா வேண்டாமா, அவங்க நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப கற்பனை பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கூட நழுவுற மாதிரி ஆகிடும். அதனால நழுவ மாட்டீங்க, பட் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளணும் இல்லையா? அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் மேற்கொள்ளணும்னா உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்க. இன்ட்யூஷன், உள்ளுணர்வு சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, மனசு சொல்கிறது கேளுங்க. ஆனால் அதையே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு கற்பனை பண்ணி அதையே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ கற்பனை வேண்டாம் எந்த விஷயத்துலையும், அது தப்பான விதத்தில், சரிங்களா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் உதவி யார்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி, கேட்கலனாலும் சரி, உங்களுக்கான சரியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பிளெஸிங்காகவே இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில். ஸோ அதை சரிவர பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்குது. ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ்னு அட்வைஸ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் நடக்கும், சரிங்களா? பிழைகள் யாரும் செய்யாதவங்களே கிடையாது. மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும், பிழை செய்ய தான் செய்வாங்க. ஆனால் அந்த பிழையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் விஷயம், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சமீப காலமாக ஐயோ நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேனே, இந்த மாதிரி நான் தப்பாக சொதப்பிட்டேனே, என்னால் தான் இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு, என்னால் தான் இது வந்து சொதப்பிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஈவன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட ஐயோ நான் வந்து என்னுடைய பர்சன் கிட்ட நான் இப்படி வந்து சொதப்பி விட்டேனே, அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களை நீங்களே கில்ட்டியாகவும் எடுத்துப்பீங்க அண்ட் உங்களால் தான் எல்லாமேன்னு உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் மிஸ்டேக்ஸ் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. மிஸ்டேக்ஸ் வந்தால் தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதை சரியான பாதையில் எதை நம்ம கொண்டு போனாலும் அது சரியான பாதையில் கொண்டு போக முடியும். அதனால் ஒரு தடவையும் உங்கள் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் நடக்குது, இல்லை நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை மனசில் வச்சுக்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் எதிர்பார்த்தது இந்த விஷயம், ஆனால் எனக்கு கிடைக்கிறது இன்னொன்று. ஸோ எனக்கு அது வந்தால் தான் நான் வந்து பிக் பண்ணுவேன், எனக்கு தேவையில்லாததெல்லாம் நான் பிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வாய்ப்புகள் தான் வரணும்னு இல்லை, வேற வாய்ப்புகள்ல இருந்து கூட உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வேணும், பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி மிஸ்டேக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பாடங்களை லேர்ன் பண்ணி அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்கு.
ஸோ கன்னி ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம துலாம் ராசிக்கான முருகர் மெசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ துலாம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னா, வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஸ்பீடு ஏற்ற போகுது. சரிங்களா? கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் டல்லாக இருக்குது, உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லை நீங்களே இருக்கட்டும், எனக்கு சோம்பேறியாக இருக்குது, டல்லாக இருக்குது, எனக்கு எதுவுமே வந்து அந்த ஸ்பீடே இல்லை, ஒரு ஆக்டிவாகவே இல்லை. நானும் சரி, என்னோட வேலையும் சரி அப்படிதான் இருக்குது, படிப்பும் கூட. சரிங்களா? ஸோ இப்படிதான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி விரக்தி நிலைக்கு வந்திருந்தீங்கன்னா இதுக்கு மேலே அதெல்லாம் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்பீடப் ஆக போகுது, உங்களுடைய வாழ்க்கையே ஸ்பீடாக போகுது. சரிங்களா? ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண போகிறீங்க. ஒரே நேரத்தில் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், 2-3 வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து டெவலப் ஆக முடியும், பெரிய ஒரு லெவலுக்கு டெவலப் ஆக முடியும். சரிங்களா? நீங்கள் இருக்கிற பொசிஷனில் நீங்கள் தான் வந்து ஹெட், நீங்கள் தான் வந்து டாப் அப்படின்ற மாதிரி டெவலப் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. அதே மாதிரி நிறையா பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வர இருக்குது. சரிங்களா? ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? லவ் அண்ட் கேர். யாரை பார்த்தாலும், எந்த ஜீவராசிகளை பார்த்தாலுமே அன்பா இருங்க, கருணையோட இருங்க, அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு கேர் பண்ணுங்க. அதுக்குன்னு வந்து விட்டே போய் கேர் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஸோ அப்போ பார்க்குற டைம் அந்த ஜீவராசிகள் மேலே ஒரு அன்பு கருணையை காட்டுங்க. அது மனிதர்களாக இருந்தாலும். இந்த அன்பு கருணை, இந்த 2 வார்த்தையை மட்டும் தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு ஸோ அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வேற எதுவும் மேற்கொண்டு ரொம்ப மெனக்கடலாம் வேணாம். ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எல்லாமே. சரிங்களா? மல்டி டாஸ்கிங் தாராளமாக பண்ணுங்க. அதற்கான உடல் நலமும் உங்களுக்கு கொடுப்பாரு, ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். சரிங்களா? உடல் வலிமையும் கொடுப்பாரு, மன வலிமையும் கொடுப்பாரு. நிறைய விஷயம் உங்களுக்கு சேஞ்ச் ஆக இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில. ஸோ இடமாற்றம், மனமாற்றம், வேலை மாற்றம், வாழ்க்கை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறது. ஸோ நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்க இருக்கு. நீங்கள் லவ் அண்ட் கேரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், இனிமேல் நீங்கள் வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதை வந்து பார்க்கணும். சரிங்களா? போதும், மற்றவங்களுக்காக வாழ்ந்தது, மற்றவங்களுக்காக பயந்து வாழ்ந்தது, மற்றவங்களை பற்றி யோசிச்சது, இதெல்லாம் போதும். உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க. சரிங்களா? அது நல்லதோ கெட்டதோ அதனுடைய கர்மா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு வேறுபாடும் கருத்து வேறுபாடும் கிடையாது. சரிங்களா? ஆனாலும் நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க, சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. ஸோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷம் படணும் அப்படின்றதும் கிடையாது, அதுவும் தவறு. அதே மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்கணுன்றதும் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாமல் இருந்துக்கலாம். அவ்வளோதான். எனக்கும் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் பிடிக்கும், ஆனால் வந்து நான் மற்றவங்களுக்காக இப்படி இருக்கனே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விரக்தி நிலையில் இல்லை யாரையாவது சபிச்சுக்கிட்டே நீங்கள் வாழறது கூட அது யூஸ்லெஸ் தான். அதனால உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க அப்படின்றது. ஆனால் நீங்கள் செய்கிற நன்மைகளும் தீமைகளும் அதற்கான விளைவுகள் ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களுக்காக வாழ பாருங்க. ஸோ இதுக்கு மேலேயும் மற்றவங்களுக்காக வாழ்ந்து உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். சந்தோஷமாக இருங்க, செல்ஃப் கேர் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்துருக்கீங்க வாழ்க்கையில், இது வரைக்கும் நேர்மையாக இருக்கீங்கன்னா அதுக்கான ரிவர்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது. நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க காத்துட்ருக்கு. நீங்கள் நேர்மையான ஆளாக இருக்கிறீங்கன்னா ஸோ அதை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. நேர்மை தவறில். சரிங்களா? நேர்மை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஹானஸ்டாக இருங்க. பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்டாக இருங்க அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ விருச்சிகம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி
2 விஷயம் இருக்கு. குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ குழந்தைக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க. முருகர்கிட்ட விரதம் இருக்கீங்க, முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை வரம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? சீக்கிரமாகவே உங்களுக்கு அதனுடைய சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நிம்மதியாகவும் நம்பிக்கையாகவும் இருங்க. சரிங்களா? இன்னொன்று, உங்களுடைய குழந்தையோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்ல விதமாக அமைய இருக்குது. உங்கள் குழந்தைகளை பற்றின கவலைகள் உங்களுக்கு சமீப காலமாக ரொம்ப இருக்குது. குழந்தை தான் எனக்கு, ஸோ அவங்க லைஃப் நல்லா இருந்தால் போதும், எனக்குன்னு எதுவும் தேவையில்லை, அவங்களுடைய தான் ஆனால் கொஞ்சம் நாளாக ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரப்போகுது. அவங்களும் உங்களை நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. சரிங்களா? ஸோ நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க, உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக போகிறீங்க. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் உயருமோ அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் உங்களுக்கு உயர இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு வேலைக்கு போவீங்க, முடிச்சுட்டு நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும். இல்லை கமிட்மெண்ட் லைஃப்பில் இருக்கீங்கன்னா அது ஒரு கோல் சார்ந்து ஏதாவது போகும். சரிங்களா? இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கோல் சார்ந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி போகும். பட் வாட் எவர் இட் இஸ், சரிங்களா, எதுவாக இருந்தாலும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போக இருக்குது, அடுத்த கட்ட அப்டேட் ஆக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் லெவலுக்கு போக இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருங்க, மன நிம்மதியோடு இருங்க, முருகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கான மன வாழ்க்கையும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி, அண்ட் மற்ற உலக வாழ்க்கையும் சரி கரெக்டாக அமைய இருக்குது. அதில் ஒரு நல்ல தொடக்கம் அமைய இருக்குது. ஸோ நீங்கள் முருகரை நிச்சயமாக வழிபடுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு டெய்லி கிராட்டிடியூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி. மகரம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதாவது உங்களை விட்டு பிரிந்து போன நபர் உங்களுக்கு சேர போகிறாங்க. சரிங்களா? உங்களுடைய மேரேஜ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை லவ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிடித்தமான நபர். சரிங்களா? ஸோ நம்ம ஃபேமிலியிலே ரொம்ப பிடித்தமான ஒரு உறவு இருந்திருப்போம், அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருப்போம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பிரிஞ்சிருப்போம். ஸோ அவங்களே சீக்கிரம் உங்களோட லைஃப்பில் ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சாயல், அவங்களுடைய ரிசம்பிளில் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆக இருக்காங்க. இந்த 2 விஷயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்க இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரீஸ்டார்ட் அப் இருக்குது லைஃப்பில். ஸோ சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு உருவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறப்போகுது. சரிங்களா? ஸோ கம்யூனிகேஷன் ஃபீல்ட்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் பேச்சால் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷன் போவீங்க. ஸோ நார்மலாக மற்ற வேலையில் இருக்கிறவங்க பேச்சில் மட்டும் தெளிவாக இருங்க. உங்களுடைய பேச்சு திறன் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷனை கொண்டு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பேச்சு திறன் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பை வேர்ட்ஸ் வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணிடாதீங்க. வெட்டு ஒன்று துண்டுட்டு அப்படி பேசுறது இல்லாமல், ஸோ சொல்கிற விஷயத்தையே கண்டிக்கிறத கூட கரெக்டாக, சரிங்களா, ஒரு டீசெண்டான மேனர்ஸில் கண்டிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேச்சு திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை உயர்ந்த இடத்துல எல்லாரும் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்க போகுது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. மகரம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பண ரீதியான ஒரு வாய்ப்பு வர இருக்குது. சரிங்களா?
ஸோ பண ரீதியான வாய்ப்புன்றது வந்து ஒரு ரிசோர்ஸஸ், வருமானம் வரக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஆட்களை சந்திப்பீங்க. ஸோ பண ரீதியாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட் ஸ்டடீஸ் வந்து போகணும்னு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க, உங்களோட பசங்க இந்த ராசியில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு அப்ராட் போகக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக கிடைக்க இருக்கு. அண்ட் ஒரு மற்றவங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான ப்ராசஸில் இருக்கீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவீங்க. சரிங்களா? ஒரு சாலிடான ஒரு ஆஃபர் கிடைக்க இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் ஒரு சாலிடான ஏதோ ஒரு ஆஃபரை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கல்யாண வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க இருக்குது. ஸோ சந்தோஷமாக அதுக்கு வந்து தயாராக இருங்க. ஸோ இவன் தூங்கி எழுந்து தயாரானா பாருங்க, அந்த மாதிரி. ஓகே. அண்ட் அப்படி கிடைக்கும் போது அதை ஃபுல் ப்ளெஷ்டாக, சரிங்களா, பர்ஃபெக்டாக அதை வந்து செஞ்சு உங்களுடைய ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ இல்லை எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கீங்களோ அதற்கான ஒரு ரிவார்ட்ஸ், அதற்கான அவுட்கம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் கிடைக்க இருக்குது. ஸோ அதனால் மனசை விட்டுறாதீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, எனக்கு அவுட்கமே கிடைக்கலையே அப்படின்னு விட்டுறாதீங்க. நிச்சயமாக அது கிடையாது. நீங்கள் பண்ண வேலைக்கான ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே மாதிரி இனிமே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு பெஸ்ட்டான பொசிஷனை போவீங்க. ஸோ பண்ணக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும், நீங்கள் ஈவன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட உங்களுடைய ஃபேமிலியில் செய்யக்கூடிய வேலையில் நல்ல பர்ஃபெக்ஷனாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ அதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்கேன். ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக பார்க்கக்கூடிய மீன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீனம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் அப்படின்றாரு. சரிங்களா? அது ஏன் ஆவீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது. சரிங்களா? நான் தான் அந்த வேலையை செய்யணும், நான் செய்யலாம், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, இல்லை வேறு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டுக்காதீங்க. ரொம்ப ஓவர் பர்டன் ஆகிடாதீங்க. சரிங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான சில டைம் நீங்கள் ஒதுக்க ஆரம்பிக்கணும். மனசு சொல்லும், நீ ரொம்ப ஒர்க் பண்ணுற, நீ ரொம்ப ஒரு விஷயத்துலையே ஃபோக்கஸ்டாக இருக்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் வேறு இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு பிடிச்ச விஷயங்களில் பாரு, இல்லை உனக்கான தனிமையை வந்து தேடிக்கோ அப்படின்னு சொல்லும். ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. இல்லை நான் தான் இதை பார்க்கணும், இல்லைனா வந்து இது அவ்வளோதான், இது வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்து தலைமையில் போட்டுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதனால உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பாதிப்புகள் தான் ஏற்படும். ஸோ ரொம்ப அந்த மாதிரி தான் நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க, எல்லாமே நானே பார்த்துக்கணுமா அப்படின்னு. முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதில் வந்து நீங்களே எல்லாம் பார்த்துக்கணும்னு கிடையாது. அவங்களுக்கான பொறுப்புகள் அவங்கவுங்க பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக முருகர் துணை இருக்காரு. அதனால நீங்கள் அந்த காரியத்தை செய்யலைன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுமான்னு பயப்படாதீங்க. மற்றவங்க பொறுப்பாக எடுத்து நடத்துவாங்க. உங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் மனசு சொல்கிறத அப்பப்போ கேளுங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஸோ மற்ற விஷயங்களால் இல்லை அது மனசு சொல்கிறது வேண்டாம், கொஞ்சம் அதை வந்து ஓரங்கட்டுறேன் அப்படின்னு அதை தவிர்க்கக்கூடாது. மனசு சொல்கிறத நிச்சயமாக கேட்கணும். உங்களுக்கான ஒரு தனிமையை நீங்கள் உருவாக்கிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நிதானம் பொறுமை அவசியம். மேபி அது இல்லாதனால தான் எல்லா காரியமும் உடனே நடக்கணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே நாள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது. பட் சில காரியங்கள் பொறுமையாக தான் செய்யணும், பொறுமையாக தான் நடக்கும். அப்போது நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், மனதும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ பொறுமையாக எதாக இருந்தாலும் செய்யுங்க, பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்தே தீரும். ஸோ உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல், ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் தூக்கி சுமைக்க வேண்டாம். கொஞ்சம் இறக்கி வச்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தோள் கொடுக்கறதுக்கு முருகர் உங்களுக்கு எப்போவுமே தோளுக்கு தோளாக இருப்பார், சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது. ஸோ மீனராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நேர்களே, இன்னைக்கு நம்ம தை திருநாள் பொங்கல் ஸ்பெஷலாக செவ்வாய்க்கிழமை முருகர் மெசேஜ் பார்த்தோம். அதுவும் 12 ராசிக்கான முருகர் மெசேஜ் வந்து பார்த்தோம். நிச்சயமாக உங்களோட ராசிக்கு நீங்கள் முருகர் மெசேஜ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும், நிறைய அவேக்னிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி, ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓம் முருகா. நன்றி, வணக்கம்.